உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஒருவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரும் சேர முடியாத ஒளியிலே பிரகாசிக்கிற ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன். ஏசப்பாமை ஒருவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மத்தியிலும் கடந்து வருவதாக ஆண்டவரே. வல்லமை ஒவ்வொரு மத்தியிலும் ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே எப்பொழுதும் செழித்திருக்கத்தக்க, கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் ஜீவிக்கத்தக்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அனல் மூட்டி எரிகிறவர்களாக இருக்கத்தக்க, மற்றவர்களுக்கும் வெளிச்சமாய் இருக்கத்தக்க அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷத்தின் வல்லமையை வைக்கிற தேவனுக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உலகத்தில் கடந்து சில காரியங்களை சந்தித்து வந்தோம். இன்றைக்கு மகிமையான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவர் எல்லா பாரங்கள் சுமைகள் இறக்கி வைக்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேற்றவலனாக இயேசு கிறிஸ்து நீரே நல்ல சமாரியனாக இருந்து நீர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துறீங்க. தேவை உள்ளவர்களை தேவைகளை சந்திக்கிறீங்க ஆண்டவரே. சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறீங்க அப்பா. பலவீனமா இருக்கிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் செழித்திருப்பார்கள் ஆண்டவரே. நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் செழித்திருப்பார்கள் ஆண்டவரே. நீதிமான் கூடாரத்தில் நம்முடைய மகிமை பெரிதா இருக்கும் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பாமே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் நாவுகளை திறந்து உங்களை இதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. தேவனுக்கு முன்பதாக அப்ப நொறுங்கொண்ட இருதயங்கள் முழுதும் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்கிறான், என் தேவனாகிய கர்த்தரோ உள்ளத்தை காண்கிற தேவன், ஆழத்தை காண்கிற தேவன், உள்ளத்தை தேற்றுகிற தேவன். அவரே சர்வ வல்லமுள்ளவர், அவரே சர்வ வல்லமுள்ளவர். நம்ம மத்தியில் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆராதனையில் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயங்கள் நடக்கும். செய்திகள் மத்தியிலே ஒரு துளிர்வுகள் உண்டாகும், ஒரு உணர்ச்சிகள் உண்டாகும், உணர்வுகள் உண்டாகும். சத்தியத்துக்குள்ளாக கிருபைக்குள்ளாக நடத்தப்படும். அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். அசைவாடுகிற ஆவியானவருக்கு நன்றி. ஆராதனை மத்தியில் அசைவாட போறதுக்கு நன்றி. இப்படி வாரத்தின் மத்தியில் அசைவாட போறவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே நல்ல நிலமாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆயத்தப்படுத்துகிற தேவாவியானவருக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எல்லாம் துதி, எல்லா கன, எல்லா மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலனே, எங்கள் சேனையின் கர்த்தரே. இஸ்ரவேலின் ஜெயபலனே, எங்கள் சேனையின் கர்த்தரே. வார்த்தையினால் நிலைத்திருப்போம், கிருபையினால் நிலைத்திருப்போம். வார்த்தையினால் நிலைத்திருப்போம், கிருபையினால் நிலைத்திருப்போம். கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே, உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். ஓ ஹல்லேலூயா. அழிந்திடவே உந்தன் அக்கினி அனுப்புவே. பாதாளங்கள் அழிந்திடவே உந்தன் அக்கினி அனுப்புவே. எலியாவின் தேவன் மெய் தேவன் என்று தேசங்கள் பாடவே. எலியாவின் தேவன் மெய் தேவன் எங்கள் தேசங்கள் பாடவே. நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே, உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே
தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். ஓ ஹல்லேலூயா. எதிரிடும் சிங்கங்களே வாய்களை கட்டுவே, எதிரிடும் சிங்கங்களின் வாய்களை கட்டுவே. தானியேலின் தேவன் மெய் தேவன் என்று ராஜாக்கள் சொல்லவே, தானியேலின் தேவன் மெய் தேவன் என்று ராஜாக்கள் சொல்லவே. ஓ நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். எதிரியின் பாளையத்தில் உந்தன் வல்லமை அனுப்புமே, எதிரியின் பாளையத்தில் உந்தன் வல்லமை அனுப்புமே. யோசுவாவின் தேவன் மெய் தேவன் தேசங்கள் ஆளவே, யோசுவாவின் தேவன் மெய் தேவன் தேசங்கள் ஆளவே. ஓ நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். எதிரியின் சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற தேவன். தானியேலை கொகையிலே அவர்கள் போட்டார்கள். ஆனாலும் கொகையிலே போட்ட தானியேலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் சேதமும் வரல. ஆனால் தேவன் அவரை பாதுகாத்தார். இன்றைக்கு ராஜாக்கள் அவர்களுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார்கள். தானியேலுக்கு ஒன்னும் ஆவலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் கூட இருக்கிற தேவன் யெகோவாவின் தேவன், வல்லமை நிறைந்த தேவன். ஆகையினால நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட தேவையில்லை, தீய தேவையில்லை. ஏன்னா எல்லா எதிரியின் சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்கொண்டும் சிங்கங்களே ஓ எஸ் லார்ட் வாய்களை கட்டுவே. ஆமென். எதிரிடும் சிங்கங்களை ஆமென். வாய்களை கட்டுவே. தானியேலின் தேவன் மெய் தேவன் எங்கள் ராஜாக்கள் சொல்லவே, தானியேலின் தேவன் மெய் தேவன் எங்கள் ராஜாக்கள் சொல்லவே. ஓ நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனா எங்கள் சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயத்தை தருகிற தேவன் நம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் மகிமையானது. ஆமென். இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர் நாமத்தை நாம் துதிக்கிறோமோ, அவர் நாமத்தை நாம் போற்றுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே அவர் வந்து வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம் மத்தியிலே பிரசன்னமாய் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். பாடலை பாடி தேவனை நாம் உயர்த்துவோமாக.
வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுதி கொளுத்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுதி கொளுத்திடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் நல்லமை நம்மீது இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மேலே அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் பொழுதுக்கு தெரிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் பொழுதுக்கு தெரிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும். ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் பாவங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் ஆமென்.
ராஜன் வந்து விட்டார் நம் இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறதே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மேலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மேலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்துக்கு தெரிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்துக்கு தெரிய அக்கினி இறங்கிடுதே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் இந்த இட. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை. எல்லா துதியும் கனமும் இயேசுவுக்கே செலுத்துவோமாக. ஆமென். கர்த்தரை நம் உயர்த்த வந்திருக்கிறோம். அவர் பாதத்திலே அமர்ந்து, அவர் பாதத்திலே ஒரு நிம்மதி உண்டு. அவர் பாதத்திலே ஒரு சமாதானம் உண்டு. அவர் பாதத்திலே ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அவர் பாதத்திலே நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷம் அவர் பாதத்திலே கிடைக்கும். பலன் வீணங்கும் எல்லாம் பலனாய் மாறும் அவருடைய பாதத்திலே. அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கும் போது உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது நமக்கு சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. எல்லா பலவீனத்திலே இருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறார். அவர் பாதத்திலே அமர்ந்து நாம் இருக்கும் போது. ஓ ஹல்லேலூயா. ஆவா
மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் போற்றிடும் எங்கள் இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் போற்றிடும் எங்கள் இயேசுவே ஆண்டவர். எங்கள் இயேசுவே ஆண்டவர். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிற தேவன் நீ. ஓ ஹல்லேலூயா. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பு நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய 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 என்றென்றுமே. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன்.
மகிமையாலே இந்த இடம் முழுவதும் நிரம்புகிறது. தேவ மகிமை அவருடைய நன்மையாய் நிரம்புகிறது. அவருடைய பிரசன்னம் இந்த மத்தியிலே வந்திருக்கிறது. அவரை உயர்த்த உயர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ரவி, பாஸ்டர் ஜேக்கப், கமிட்டி மெம்பர்ஸ், சபையார் யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க உற்சாகமாக இருக்கீங்க? ஆமென். நம் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக 3 முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்ம சபையில் கூடுகிறோம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் எப்படியாக கேட்கிறோம், இந்த வார்த்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம், இந்த வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்று அறிவது மிக 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 அவசியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இங்கே சபையில் கூடி தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். அதை நாம் எப்படி கேட்கிறோம், எப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், அந்த வார்த்தை கொண்டு நம் வாழ்க்கையை என்ன செய்கிறோம் என்ற காரியத்தை நாம் அறிவிடும். ஆகையால் 3 முக்கியமான காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை கேட்பதில். 1வது காரியம், பாஸ்டர் ஜேக்கப் சொன்ன மாதிரி தான், தேவனோட வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை மணி விசுவாசிக்கிறீங்க தேவன் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது? வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நம் தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர் வல்லமை உடையவர். ஆகியால் இந்த வார்த்தை தேவனை குறிக்கிறது என்றால் இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமென். இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆனால் என்ன மாதிரி வல்லமை? நம்மை விடுதலை ஆக்குகிற வல்லமை. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். எபிரியர் 4:12 வாசிக்க கேட்போமா? Hebrews chapter 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். அப்படி என்றால் நம் கண்களால் பார்க்க முடியாத இடத்துல கூட இந்த வார்த்தை நுழைந்து நம்மை சீர்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ நான் பிரதர் ஒலிவரை பார்க்குறேன். பிரதர் ஒலிவர் என்னைய பார்க்குறாரு, நான் அவரை பார்த்து சிரிக்கிறேன், அவரும் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணுங்க பிரதர் ஒலிவர். அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஆனால் பிரதர் ஒலிவர் வாழ்க்கையில் என்ன கடந்து போகிறாரு எனக்கு தெரியாது, அவர் என்ன சூழ்நிலை கடந்து போகிறாரு எனக்கு தெரியாது. அதே போல் பிரதர் ஒலிவர் என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிறேன்னு அவருக்கு தெரியாது, என்ன சூழ்நிலை கடந்து போகிறேன் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை நம் கண்களுக்கு பார்க்க முடியாத சூழ்நிலையை கூட அது நுழைந்து, மனுஷங்க பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இந்த வார்த்தை நுழைந்து அது சீர்படுத்துகிறது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் முதலாவது காரியம், தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, நம்ம விசுவாசிக்க வேண்டும். என்ன வல்லமை? நம்மளை விடுதலை ஆக்குகிற வல்லமை. என்னோட ஸ்லைட்டு, விசுவாசத்தில் நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் வார்த்தையிலே முதலாவது காரியம், பிலீவ் இன் இட்ஸ் பவர். தேவன் வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். என்ன வல்லமை? நம்ம விடுதலை ஆக்குகிற வல்லமை. இரண்டாவது காரியம், தேவனோட வார்த்தையில வல்லமை இருக்கு, ஆம் அது உண்மைதான். ஆனால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை நாம் அறிய வேண்டும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91 வசனம் 12. Psalms 91 verse 12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தொடர்ந்து வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். தொடர்ந்து, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் அவன் என் மீது வாஞ்சியாய் இருப்பபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப எப்ப தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார்னா அவர் மேல் வாஞ்சியா இருக்கும் போது. ஆமென். தேவனோட வார்த்தையில வல்லமை இருக்கு, விடுதலை ஆக்குற வல்லமை இருக்கு. ஆனால் அது எப்ப கிரியேட் செய்யும் என்றால் நம்ம அறிய வேண்டும், நம் வாஞ்சியா இருக்கும் போது. வாஞ்சின்னா என்ன? வாஞ்சியா இருப்பதுன்னா என்ன? இங்க எத்தனை பேர் தோட்டம் வச்சிருக்கீங்க, பூச்செடி நடுவீங்க, கார்டனிங் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியும். நான் பயங்கரமாக பூச்செடியாக நடுவேன்னு சொல்ல மாட்டேன். பூச்செடி நடுவங்களை பார்க்க பிடிக்கும். என்னோட என்னோட ஒய்ஃபோட தாயார் நல்லா பூச்செடிலாம் நடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஈவினிங்கில் நம்மளுக்குலாம் டீ கலக்கி விட்டுட்டு பூச்செடிலாம் நடுவாங்க. நம்ம அங்கே டீ குடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதில் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த மண்ணை நல்லா குத்துவாங்க. ஆமாவா? நல்லா குத்துவாங்க. ஏன்னா அதோட வேர் நல்லா டீப்பாக வளர்கிறதுக்கு அந்த மண்ணில் நல்லா குத்துவாங்க. ரெண்டாவது காரியம், அந்த மண்ணில் இருக்கிற கற்கள்லாம் என்ன செய்வாங்க? எடுத்து போடுவாங்க. ஏன்னா இடராக இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போடுவாங்க. அப்புறம் பாஜ் தமிழில் என்னன்னு தெரியல, உரம் பார்த்தீங்களா? தமிழ் எப்படி பயங்கரமாக வெல் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். பாஜ்ஜை போடுவாங்க, நியூட்ரிஷனை போடுறது. அப்போ பாருங்க, வேதத்தில் ஒரு காரியம் இருக்கு. விதை நல்ல நிலத்தில் விழுந்தா என்ன செய்யுமா? கனி தரும். நல்ல நிலம். இப்போ நம்ம சர்ச் முடிஞ்சு வெளியே பார்த்தோன்னு நல்ல நிலம் பார்க்க முடியுமா? எல்லா இடத்துலையும் இருக்குமா நல்ல நிலம்? இல்லை. அப்போ நல்ல நிலத்துக்கு வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். we need to prepare ourselves to get a good soil. நம்ம மனதை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். அது சொன்ன மாதிரி இடராக இருக்கிற எல்லா கற்களை எடுத்து போடும். தேவன் வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு இடராக இருக்க எல்லா கற்களை எடுத்து போடும். நம்மளுடைய மனம் அப்படியே கிராஸாக இருக்கக்கூடாது. என்னவா இருக்கக்கூடாது? ஹார்டனாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் மாதிரி. அப்போ ஒன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தையை வல்லமை இருக்குன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். என்ன வல்லமை? விடுதலை ஆக்குகிற வல்லமை. இரண்டாவது காரியம், நம் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். என்ன வாஞ்சைனா என்ன? நம் எப்போதும் நம் மனதை ஆயத்தப்படுத்த. we have to prepare our heart. தாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், இது எக்ஸாம்பிள் என்னோட மகனை பற்றி சொல்லலாம். இப்போ சார்ல்ஸ் அவர் ஸ்கூலுக்கு போகிறாங்க வச்சுங்க. ஓகே, அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உற்சாகமாக இருக்கார், வாஞ்சியாக இருக்கார். ஸ்கூலுக்கு போயிட்டு எந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற உற்சாகமாக நமக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா?
சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற பார்த்தா கோவிட்லாம் கோவிட்லாம் வீட்டிலேருந்து இது ஓகே. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்க வாஞ்சியாக இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து என்ன சந்தோஷப்படுவாங்க. ஆனால் போயிட்டு வராரு, ஸ்கூலுக்கு உற்சாகம் போயிட்டு வராரு, பரீட்சை பேப்பர் பார்த்தா எல்லாமே முட்டையாக இருக்குது. புரிய மாட்டுது, என்ன இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காரு ஸ்கூலுக்கு போகிறது, ஆனால் பரீட்சையில் வந்து எல்லாம் 0 எடுத்திருக்காருன்னு சொல்லி கூப்பிட்றேன். என்ன ஐயா இது உற்சாகமாக போவீங்க ஆனால் மார்க்ஸ்லாம் குறவாக இருக்குன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு உற்சாகமாக இருக்குது தான் டாடா, போகிறதுக்கு எனக்கு உற்சாகமாக இருக்குது, ஆனால் சொல்லி கொடுக்குற பாடம் எனக்கு புரியல, எனக்கு விளங்கலை. இப்போ நான் என்ன செய்யறது? அதே போல் தேவனோட வார்த்தையில் விடுதலை இருக்கிற வல்லமை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவனை வார்த்தை மேல் வாஞ்சி இருக்கிறது நல்லது. ஆனால் 3வது காரணம், அந்த வார்த்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? யோவான் 14வது அதிகாரம் வசனம் 26. இன்னும் வார்த்தைக்கு போல இது சில அடிப்படை காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம வார்த்தைக்கு போவோம். வாசிக்க கேட்போமா? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பாஸ்டர் ஜேக்கப் கரெக்டாக சொன்னார். இதை பற்றி நான் பேசவே இல்லை, ஆனால் கரெக்டாக பாஸ்டர் ஜேக்கப் அதை பற்றி பேசினார். ஆவியானவர் நம்மளுக்கு கொண்டு இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் புரியத்தக்க நம்ம ஆவியானவர்கிட்ட உதவி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கொடுக்குற மன்னா ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே, ஆவியானவரே இறங்கி வரும், ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கத்துத்தாரும் ஆவியானவரே. சொல்லுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கத்துத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொள்ள, விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமாண்டவரே, நடத்தி செல்லும் ஆண்டவரே. எங்களை கேட்குற இந்த ஒவ்வொரு மன்னாவும் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை பதிய ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் இயேசு சுவாமி. ஆவியானவரே, நாங்கள் கேட்குற வசனம் ஆண்டவரே எங்கள் இதய கதவை திறக்குமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை அந்த வெளிச்சம் தருமா ஜெபிக்கிறோம். சத்தியத்தில் இருக்கிற எல்லா ரகசியமும் ஆண்டவரே புரியத்தக்க ஆவியானவரை உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவரை உதவி செய்யும். முற்றிலும் சமத்தொப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனால தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை தலைப்பு ரெஸ்ட் இன் கிரைஸ்ட். தமிழில் எப்படி சொல்றது? கிறிஸ்துக்குள் இளைப்பாறுதலை அடைவது. கரெக்டாக சொல்கிறேன்னா? கிறிஸ்துக்குள் இளைப்பாறுதலை அடைவது, ரெஸ்ட். இன்றைக்கு நம் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை அதை உணர்றீங்க? ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் சொல்கிறாரு, இந்த பூமி சயின்டிஃபிக்காக இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, இந்த பூமி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதான், சீக்கிரமாக மூவ் பண்ணுதான். எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூமி அப்படி தான் மூவ் பண்ணுது, நம்ம தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோன்னு எனக்கு ஒரு யோசனை. ஆண்டவர் படைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆண்டவர் படைச்சிலே ஒரு வித்தியாசமான ஒரு பிறவினா யார்? நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நம்ம தான் வித்தியாசமாக புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு படைப்பு, வித்தியாசமான படைப்பு. பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து அமர்ந்து ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் டைம் ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாவா? அப்படி ஸ்லோவாக மூவ் பண்ணி, ஒன்றுமே செய்யாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னா டைம் ஸ்லோவாக மூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் அதே டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டா டைம் மூவ் பண்ணுறதே தெரியாது. அப்போ பூமி தப்பா இல்லை நம்ம மிஸ்டேக்கா? நம்ம டக்குன்னு என்ன சொல்கிறோம்? பூமி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுது
அப்படின்னு. ஆனால் வித்தியாசமாக ஆச்சரியமான காரியம் என்ன சொல்லுங்கள், அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நான் வந்து வாஷிங் மிஷின் இருக்காது, இந்த மாதிரி நிறைய ஹைடெக்கான ஜாமான் இருக்காது. ஆனால் அந்த துணி துவைக்க எல்லாத்துக்கும் வந்து தூரமாக நடந்து போயிட்டு துணி துவைச்சிட்டு வருவாங்க. எம்ஆர்டி இருக்காது. இப்போ கையிலே வந்து கிராப்பு அதெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போனோம்னா நீங்கள் என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணிட்டு போகணும், மூவ் பண்ணிட்டு போகணும், அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் இப்போ எல்லாமே கையில் இருந்து கூட நம்ம என்ன செய்கிறோம், டைம் இல்லை. பூமி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஆமாவா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்கே நோக்கி போகிறோன்னு தெரியாமல் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கொஞ்ச நேரம் இளைப்பாறுதல் அடைவது அவசியம். ரெஸ்ட் ஃபார் a while. கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம எதை நோக்கி போகிறோம் என்று நம்மை தாமே கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ரெஸ்ட் இன் கிரைஸ்ட், தமிழில் சுலபமாக சொல்லணும் ஓய்வு. ஆமாவா? ஓய்வு எடுப்பது, கிறிஸ்துக்குள் ஓய்வு எடுக்கு. இந்த ஓய்வை பற்றி கொஞ்சம் ஆராய போகிறோம். ஆமென். என்னோட இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும், இதான் வாட்டி வந்து நிற்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தீங்களா? இருந்த பாதி கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா? ஆமென். அப்படி இப்படியே ஒப்பனாக கேட்டுட்டேன். இதுக்கு மேலே யாரும் இவ்வளோ டைரெக்டாக யாரும் சொல்ல மாட்டேன், இவ்வளோ ஒப்பனாக உங்ககிட்ட கேட்டுட்டேன். சரி, ரெஸ்ட் இன் கிரைஸ்ட், ஓய்வு எடுப்பது. இந்த ஓய்வை பற்றி சில காரியத்தை நம்ம அறிய வேண்டும். எதுக்கு ஓய்வு எடுக்கிறோம், எதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஓய்வில் வந்து 2 காரியமாக பிரிக்க முடியும். ரெஸ்ட்னு சொல்லும் போதே 2 பகமாக நம்ம பிரிக்கலாம். அடுத்த ஸ்லைடு காட்டுவோம். முதலாவது ஓய்வு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரெஸ்ட். நம்மளோட சரீர பிரகாரத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும், ஓய்வு. டெய்லி போய் வேலைக்கு போயிட்டு வேலைலாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்வீங்க, பந்து விளையாடுவீங்களா? என்ன செய்வீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, தூங்குவீங்க. எதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா, இழந்து போன உங்களோட பலத்தை மீண்டும் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓய்வு எடுக்கிறீங்க. யூ ஆர் ரெஸ்டிங் பிகாஸ் யூ நீட் டு ரீகெயின், ரிவைவ் யுவர் எனர்ஜி. அதுக்கு ஓய்வு. இந்த தூக்கம் மிக மிக அவசியம். ஏன்னா அந்த தூங்கும் போது தான் உங்களோட மசில்ஸ்லாம் என்ன செய்கிறீங்க, ஒன்றுமே மூவ் பண்ணாமல் அப்படியே படுத்துருக்கீங்க. அதனால தான் உங்கள் மசிலுக்கு வந்து அந்த எனர்ஜி திருப்பியும் கெயின் பண்ணுது. உங்கள் வீட்டில் வந்து தூங்கி ஏந்திருக்கிறதுக்கெலாம் அலாரம் இருக்குது. ஆமாவா? என் வீட்டில் தூங்கி ஏந்திருக்க அலாரம் இருக்குது. லேட்டாக தூங்கினாலும் ஒரு அலாரம் இருக்குது. வேறு யாரும் இல்லை, என்னோடய மனைவி தான். லேட்டாக தூங்கணும் வேணும் அலாரம் அடிக்க ஆச்சிரும், அவள் டக்குன்னு தூங்கிடும். ஏன் தெரியுமா, அவங்க தூக்கம்லாம் கரெக்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி அலாரம் இருக்காங்களா? அந்த மாதிரி இருந்தால் யூ ஆர் பிளெஸ்ட். ஆமென். உங்களோட நன்மைக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. ஏதாவது இனிப்பாக ஏதாவது கூட சாப்பிட, எனக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குது. இந்த இனிப்பு இவ்வளோ தான் சாப்பிடணும், கூட ஏதாவது டச் பண்ணால் அலம் அடிக்கும், பயங்கர அலம் அடிக்கும். இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக பேசுனது பார்க்குறீங்க தானே. மனைவியும் என்னோட சன் வந்து மலாக்காவில் இருக்காங்க. அவங்க அலம் அடிக்கும், லேட்டாக படுக்கக்கூடாது. ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸ், விச் இஸ் வெரி குட். அவங்க வீட்டில் சில பெட்ரோல் சொல்லுவாங்க, அவங்க மனைவி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க நெசமாலே உங்களை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ தூக்கம் மிக 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 அவசியம். தூங்கும் போது தான் நம்மளோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணுறோம். அதே சமயத்தில் வந்து வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, தாய்மாரெல்லாம் வந்து அவங்க பாருங்கள் வீட்டிலேருந்து அவ்வளோ காரியத்தை செய்வாங்க. ஒரே டைமில் 3-5 வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேலை கூட டயர்டு இல்லை. இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு யோசிப்பாங்க, அதுதான் பெரிய டயர்டு. நான் பார்த்துருக்கேன். நேராக பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்பாங்க, என்ன சமைச்சிங்கன்னு. அவங்க ஒரு டிஷ்ஷு சொல்லுவாங்க, அந்த சமையல் தான் வந்து நாளைக்கு வந்து இந்த சமைச்சிடுவாங்க. இவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன சமைச்சிங்க, அப்படியே மாற்றிக்குவாங்க. யோசிக்கிறது தான். அதுவும் குறிப்பாக வந்து இந்த கோவிட் டைமில் எங்கள் அம்மா நானே என் தம்பி என்னோடய அப்பாவும் வீட்டில் அப்படியே கோவிடில் அடைஞ்சிருப்போம். அம்மா வந்து யூடியூப்பை பார்த்து டிசைனாக டிஷ்ஷை கொண்டு வருவாங்க. பார்க்கும் போதெல்லாம் பயமாக இருக்கும், இது என்னலாம் வித்தியாசமாக இருக்குன்னு. இது வரைக்கும் பார்க்க முடியாத தோசைலாம் வரும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஓ வித்தியாசம். நாளைக்கு பார்த்தா புதுசாக இன்னும் வரும், திருப்பி பயப்படும், ஐயோ என்ன இது. இந்த கோவிட் டைமில் வித்தியாசமாக பாருங்கள், அவங்களாம் தாய்மார்களும் அவ்வளோ காரியம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் என்ன தேவைப்படும், ஓய்வு தேவைப்படுது. ஏன்னா ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. இது ஒரு ரெஸ்ட், ஃபிசிக்கல் ரெஸ்ட். 2வது ஓய்வு தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ரெஸ்ட். அதாவது சிந்தைக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஓய்வு தேவைப்படுது. முதலாவது சரீர பிரகாரம் ஓய்வு, 2வது சிந்தை. ஸோ சரீர பிரகாரம் ஓய்வு வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன செய்வீங்க, போய் படுத்து தூங்கிடுவீங்க. ஆனால் சிந்தைக்கு நம்ம ஓய்வு கொடுப்பது வந்து
நிறைய வழி இருக்குது. அது சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்ததில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் மென்டலுக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க, உங்களோட மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க. சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுவீங்க. ஃபுட்சால் விளாட பிடிக்கும், பேட்மிண்டன் விளாட பிடிக்கும், ஜாகிங் பண்ண தெரியும், ஜாகிங் போக பிடிக்கும். அது செய்கிறதுனால உங்கள் வேலை சிலருந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு மென்டல் ரெஸ்ட், உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து இந்த ஹாபீஸ், பூச்செடியை நடுவது, அவங்க பிராணியை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவீங்க. சில பேர் வந்து வெக்கேஷன் போவாங்க, தெரியுதா, வெக்கேஷன் போகும்போது உங்களோட மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அதனால தான் வேலை சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆனுவல் லீவ் கொடுத்துருக்கோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனுவல் லீவ் என்ன செய்கிறோம், அப்படியே கும்பல் பண்ணி என்ன செய்கிறோம், அப்படியே கன்வெர்ட்டாக பண்ணுறோம், காசை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படியே. ஸோ நம்ம ஆனுவல் லீவை என்ன செய்யணும், யூஸ் பண்ணி ஹாலிடேக்கு போய்ட்டு வரணும். ஸ்கூலில் கூட என்ன கொடுத்துருக்காங்க, ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு, டு ஹேவ் அ மைண்ட் ரெஸ்ட், நம்மளோட சிந்தைக்கு நம்மளோட ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு, சரிங்களா? ஸோ ரெஸ்ட் வந்து ஒரு 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 ஜெனரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன மாதிரி ரெஸ்ட்டு சொன்னாலும் இது ரெண்டுக்குள்ளே தான் அடையும். ஒன்றாவது ஃபிசிக்கலாக ஓய்வு எடுப்பது, ஒன்றாவது ஃபிசிக்கல் ரெஸ்ட், ரெண்டாவது வந்து உங்களோட சிந்தைக்கு ரெஸ்ட் கொடுப்பது. ஆமென், புரியுதா இது வரைக்கும்? ஹல்லேலூயா. ஓகே, இப்போ மூன்றாவது ஒரு ரெஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஓகே, வேதத்தில் இந்த ஓய்வை பற்றி என்ன போட்டிருக்குன்னு பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிருகையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிருகைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7வது நாளிலே ஓய்ந்து இருந்தார். இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி, குயிஸ் டைம். இந்த ரெஸ்ட் வந்து சரீர பிரகாரம் ரெஸ்டா இல்லை மென்டல் ரெஸ்டா? ஆன்சர் கொடுங்களுக்கு வந்து RM சராத்தோஸ் ரிங்கேட் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நான் கொடுப்பான்னு எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். மென்டல் ரெஸ்டா இல்லை ஃபிசிக்கல் ரெஸ்டா? இங்கே ஒரு ஓய்வு, ஆண்டவர் ஓய்வு எடுக்கிறார். ஏன்னா என் கேள்வி, இஸ்ரவேலின் தேவன் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை, அவரா ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு? இல்லை இது படைப்பெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஐ நீட் சம் வெக்கேஷன் சொல்லிட்டு வெக்கேஷன் போகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாரா? இது என்ன ஓய்வு? இந்த வசனம் இதிலே முடியல. வேதத்தில் சொல்கிற இந்த ஓய்வை வந்து, இந்த இளைப்பாறுதலை வந்து நம்ம எல்லாரும் அதை அடைய வேண்டும் என்று வேதத்தில் போட்டிருக்க. எடுத்து வாசிப்போம். எபிரியர் 4:9-11. Hebrews chapter 4 verse 9-11. இது நாங்களும் கடைபிடிக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்த ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்போம். இப்ப நம்மளையும் இந்த ரெஸ்ட்ல வந்து அவர் என்ன செய்யறாரு, ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. எப்படி ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சு, அவர் படைப்பு எல்லாம் செய்து முடிச்சுட்டு 7வது நாளிலே on the 7th day அவர் ரெஸ்ட் எடுத்தார், ஓய்ந்து எடுத்தார். இப்போ நம்மளையும் என்ன செஞ்சாரு, அந்த 7th டேல, சபாத் டேல வந்து என்ன செய்யறாரு, ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். ஜாக்கிரதையா. அப்போ ஓய்வு முக்கியமான ஒரு காரியமா இங்க போட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான காரியம், ஓய்வு எடுப்பது முக்கியமான காரியம் என்று இங்க ஆண்டவர் சொல்றார். அப்ப இது என்ன ஓய்வு? ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்து எடுத்தானா அது எதை குறிக்கிறது? நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போது ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த குமாயரா ஹீடோப்லாம் எத்தனை மணி தெரியும்? இந்த பேங்கில் போய் குமாயரா ஹீடோப்பில் ப்ராஜெக்ட் போடுச்சாக்க செய்வாங்க. நான் வந்து எவ்வளோ செஞ்சாலும் ஒரு 20% தான் எஃபர்ட் கொடுக்க முடியும், ஏன்னா எனக்கு அவ்வளோதான் தெரியும். அது பயங்கரமாக செய்வேன். அது செஞ்சு முடித்தோன்னே அது பார்த்தீங்கன்னா அது எங்கே வைக்கலான்னா ஒரு குப்பை தட்டி மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக பொருந்தும். ஏன்னா அது கொஞ்சம் குப்பை தொட்டி மாதிரி தான், குப்பை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ எனக்கு வருது அவ்வளோதான், அவ்வளோ அழகாக செய்வேன். முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன், இவ்வளோ செஞ்சுட்டு நேராக எங்கள் அப்பா கிட்டே போவேன். அப்பா இது கொஞ்சம் டச் அப் பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா?
அப்போ அப்பாவும் சொல்லுவார், சரி நான் கொஞ்சம் லைட்டாக எப்படி லைட்டாக டச் அப் பண்ணுறேன். அவரோட லைட்டாக டச் அப் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில் ஏயை தவிர வேறு எதுவுமே எடுத்ததில்லை. எது என் ப்ராஜெக்ட் ஏ மட்டும் தான் கிடைச்சோம், பி எடுத்ததில்லை. எப்படி அவர் லைட்டாக டச் அப் பண்ணுவார். இப்போலாம் நீங்கள் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க தானே, இவன் வந்து ஒன்றுமே செய்யாமல் தான் இவ்வளோ காலமாக நடத்திடுவேன். இட்ஸ் ஓகே, பாஸ் இஸ் பாஸ். நீங்கள் ஜட்ஜ் பண்ண கூட பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்குன்னு படிச்சிருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. செஞ்சால் பேரண்ட்ஸுக்கு தான், பேரண்ட்ஸ் என் மேலே ஆங்கிரி ஆயிடுவாங்க. ஓகேயா, அப்பாட்ட கொடுத்துருவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி ப்ராஜெக்ட் வந்துச்சு. என்ன செய்ய சொன்னாங்கன்னா, ஸ்டேடியமை செய்ய சொன்னாங்க. எப்படி ஸ்டேடியம் செய்யணும். ஸோ வழக்கம் போகிற நான் என்ன செய்கிறேன், 20% எஃபர்ட்டை போடுறேன். ஆனால் இந்த 20% எஃபர்ட்டுக்கு வந்து பாராட்டக்கூடிய காரியம் தான் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த மங்கு கலவுற அந்த பச்சை கலர் இது இருக்குமே, ஸ்பாஞ்சு, அதெல்லாம் வச்சு அப்படி பாடாங்கன்னா உருவாக்கிட்டேன். ஆனால் ஸ்டேடியம் எப்படி கட்டுறதுன்னு தெரியல, பில்டிங் எப்படி ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி 20% தான் எஃபர்ட் போட்டேன். திருப்பி என்ன செய்கிறேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா கிட்ட போகிறேன். அப்பா நீங்கள் என்ன செய்யுங்க, லைட்டாக என்னது லைட்டாக டச் அப் பண்ணுங்க, லைட்டாக டச் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டேன். அப்பாவும் ஓகே. என்னோட கூட்டாளெலாம் வந்து அவங்களும் கருவிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ என்ன செய்யறதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் மை டேட் வில் ஹெல்ப் மீ சொல்லிட்டு அவங்க எப்படி யோசிச்சுட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், அப்பா கிட்ட கொடுத்து நாளைக்கு சப்மிஷன் அது கொடுக்கணும். அதுக்கு நிறையா மார்க்ஸ் இருக்குது. ஏன்னா பாதி பரிச்சை பாதி வந்து இந்த ப்ராஜெக்ட். நான் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறேன். இடையில போய் ஏஞ்சி அப்பா செய்கிறாங்களாம் பார்க்கவே இல்லை. நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணி தூங்குறேன். மறுநாள் ஏந்திரிக்கிறேன், ஏஞ்சி போய் பார்க்குறேன், சொன்ன மாதிரி என்னது ஸ்டேடியம் நிற்கிது. அப்படியே அழகா பயங்கரமாக இருக்குது ஸ்டேடியம். இப்போ எடுத்து கொடுத்தேன், திருப்பி கிடச்சிருச்சு. இந்த இளைப்பாறுதல், ஆவிக்குரிய இளைப்பாறுதல் என்ன குறிக்கிறதுனா, ஒருத்தரை சார்ந்து இருப்பது. ஹல்லேலூயா, சார்ந்து இருப்பது. என்னோட கதையில் நான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டு நான் டவுட்டே பண்ணலை, அப்பா செய்வாரா, நடு ஏஞ்சி போய் பார்த்து நெசமாலே செஞ்சிட்டாரான்னு செய்யலை. இப்போ இந்த இளைப்பாறுதல் எதை குறிக்கிறதுனா, சார்ந்து இருப்பது. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 7வது நாள், அந்த 7வது நாளே அதை அவர் சார்ந்து இருந்தார். நம்மளும் இந்த 7வது நாளே சார்ந்து இருந்தார். அப்போ நான் யோசிச்சு, இந்த 7வது நாள், இந்த சாபாத் டே, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சபையில் கூடுறோம். இந்த 7வது நாள் ஏன் அவ்வளோ விசேஷமான நாள்? why is it so important? இதை ஏன் சார்ந்து இருக்க வேண்டும்? இதை ஏன் நாம் சார்ந்து இருக்க வேண்டும்? எடுத்துக்கொள்ளுங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் வசனம் 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளில் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. திருப்பி அது நிழலா இருக்கு, அது மட்டும் படிங்க பாப்போம். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளில் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளில் பொருள் கிறிஸ்துவை பற்றி அப்படின்னா நிழலாக இருக்குது. இந்த ஓய்வு நாள்லாம் எதுக்கு நிழல்? இப்போ நாங்கள் நிற்கிறேன், லைட் அடிக்குது, என்னோட ஷேடோ அங்கே இருக்குது. நீங்கள் போய் என்னோட நிழலை போய் கில்லுனா சவுண்டு வருமா வராதா? என் ஷேடோவை போய் அடிச்சிங்கன்னா சவுண்டு வருமா வராதா? ஏன் வராது? ஏன்னா நிஜம் வந்து யார்? நான். அப்போ என்ன நீங்கள் கில்லுனா தான் சவுண்டு வரும், இதுதான் நிஜம். அப்போ இந்த ஓய்வு நாள், இந்த 7வது நாள், இந்த சாபாத்து நாள் எதுக்கு நிழலாக இருக்குன்னா, கிறிஸ்துவோடைய நிழல். அல்லேலூயா. அப்போ சார்ந்து இருப்பது வந்து எது மேலே சார்ந்து இருக்கணும்? கிறிஸ்துக்குள் நாம் சார்ந்து இருக்க வேண்டும், இயேசுவை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிழலாக இருக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கு நேரத்தில் நம்ம வந்து தேவனை சார்ந்து இல்லாமல் நம் சுயத்தை சார்ந்து, சுய பலத்தை சார்ந்து நம்ம வாழ வேண்டும். சுயத்தை அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரெஸ்ட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள் இளைப்பாறுதல் அடைவது ரொம்ப சிம்பிளான காரியம். தேவனை சார்ந்து இருப்பது. அப்போ அதை எப்படி சார்ந்து இருப்பது? இந்த வசனத்தை படிப்போம், நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 11:28-30. தேவனை சார்ந்து இருப்பது.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை மட்டும் பிடிச்சுக்குவோம். ஆமாவா? அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிடுவோம், கீழே போவே மாட்டோம். ஆமாவா? இதில் 3 காரியம் இருக்கு. ஓகே, கீழே படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய அந்த தமிழ்ல திருப்பி சொல்லுங்க, நுகத்தையா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கும். 2வது பாயிண்ட். 3வது 30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். பாருங்க, நம் தேவனை சார்ந்து இருப்பது தான் தேவனுக்குள் இளைப்பாறுதல் அடைவது. இந்த சார்ந்து இருப்பது எப்படி நாம் அடைய வேண்டும்? இந்த வசனத்துல 3 முக்கியமான காரியம். 1வது காரியம் 28வது வசனத்தை படிங்க பாப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம அநேக நேரத்துல இதை எப்படி பார்க்குறோம்னா, ரொம்ப கவலையா இருக்கிற ஜனங்க, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்க என்கிட்ட வருங்க. உண்மைதான், அதுவும் ரைட்டு தான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க, அங்கே என்ன வச்சுருப்பாங்க? ட்ரோலி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் முடியாமல் தூக்கிட்டு போகிறீங்க தெரியுமா ஜாமாவை. இங்கே ஆண்டவர் அதை காட்டினார் என்கிட்ட. சொந்தமாக எல்லா காரியத்தையும் தூக்கிட்டு போகிறோம், முடியாமல் தூக்கிட்டு போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? பர்ஃபெக்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் இருந்தாலும் நம்ம சுயத்தை சார்ந்து வாழ்கிறோம். இந்த 1வது வசனம் டைரெக்டாக எந்த வசனத்துக்கு பொருந்தோம்னா, நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க பார்ப்போம். சுயத்தை நம்பாமல். ஓகே. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். 1வது காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமவிலே நீங்க என்னோட என்கிட்ட வருகன்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனை முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்ள வேண்டும். என்னோட ஸ்லைட்ஸை போடுங்க பார்ப்போம். 1வது பாயிண்ட், it full of your heart. அடுத்து, yes, with all your heart, முழு இருதயத்தோடு தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் அநேக நேரத்தில் தேவனுக்கு எதை சார்ந்து கொள்கிறோம்னா, எப்பெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ தேவனை தேடுறோம், முட்டு வலி தலைவலிக்கு தேவனை தேடுகிறோம். ஆனால் நம் வாழ்க்கையை முழுமையாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. டு டேக் கண்ட்ரோல். தீர்மானத்தை எடுத்த பிறகு தேவனுக்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிற தவிர, இந்த தீர்மானத்தில் தேவனை நாம் இடைப்பற தேவனுக்கிட்ட ஆலோசனை நாம் கேட்க மறக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை கேட்க தவறுகிறோம். எனக்கு இந்த வேலை தான் வேணும் ஆண்டவரே, இந்த வேலையை உங்க சித்தமாக ஆக்கிக்கங்கன்னு தலைகளை சொல்றோம். எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு தான் ஆண்டவரே, அது நீங்கள் கொடுத்த பொண்ணு, நீங்கள் தான், இது உங்களோட சித்தம் தான் ஆண்டவர் கொடுப்பேன். நான் இப்போலாம் சொன்ன சித்தம்னு, இது உங்கள் சித்தம் இல்லைன்னா சித்தமாக மாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிடுறோம். இல்லைங்க, தீர்மானத்துக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்பதில்லை, தீர்மானத்தில் ஆண்டவர் இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை நம் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை இடைப்பட வேண்டும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவரை சார்ந்து இருக்கா? இட்ஸ் எவ்ரிதிங் ரிலைங் ஆன் காட். காலையில் ஏங்கிறது தூங்குற வரைக்கும் எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்த காரியமாக இருக்கிறதா? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா? யோசிச்சு பார்ப்போம். தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நம்மளோட இருதயம் தேவனை சார்ந்து, வித் ஃபுல் ஆஃப் யுவர் ஹார்ட், காட் கண்ட்ரோல் your life. இது 1வது காரியம். 2வது காரியம் எடுத்து வாசிப்போம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. 1வது காரியம் பார்த்தோம், தேவனை முழுமையா நம் வாழ்க்கை தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது 1வது காரியம். 2வது காரியம்,
இந்த மத்தியு 11:29 வாசிக்க கேட்போம். நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ இளைப்பாறுதல் அடைவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? வசனம் மட்டும் பிடிச்சிக்கிறோம். வருத்தத்தோடு பாரம் சுமப்பிலே எல்லோரும் என்கிட்ட வாங்க, அவங்களுக்கு இளைப்பாறுதல் தருன்னு சொல்லிட்டு வருத்தத்தை எல்லாத்தையும் கொட்டி நம்ம கைவீசுமான்னு நடந்து போயிட்டு இருக்கோம். இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த வசனம் முடியல. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? நம்ம வெறும் கையோட சுத்துறதில்ல, இஷ்டம் பிரகாரம் வாழ்றதில்ல, அவருடைய நுகங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we have to follow his footstep. அவரோட அடிச்சுவடை. அவரோட அடிச்சுவடைனா என்ன? அவருடைய வார்த்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம். அவரோட வார்த்தை நம்மளோடு இருக்க வேண்டும். இப்போ நான் எம்ஆர்டிக்கு போகிறேன். நான் வேலைக்கு எம்ஆர்டி எல்லாம் பாய்க்கிறேன். விடிய காலை 2 மணிக்கு எம்ஆர்டி ஸ்டேஷனில் நின்றா ட்ரெயின் வருமா வராதா? நான் இஷ்ட பிரகாரம் 2 மணிக்கு போய் நிற்கிறேன் ஸ்டைலாக. அப்படியே வேலைக்கு போனவன் என்னடா ட்ரெயின் வரல அப்படின்னு ட்ரெயின்காரனை ஏசுனா அவன் என்ன நினைப்பான்? வேறு நினைப்பான். அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு 2 மணிக்கு நின்றா முடியாது. அப்போ நான் எத்தனை மணிக்கு போகணும்? அதோட ஷெட்யூல் டைமிங் பிரகாரம் நான் என்ன செய்யணும்? போகணும். இப்போ நான் அந்த ட்ரெயினை சார்ந்து இருந்தேன்னா அந்த ட்ரெயினோட விதிமுறைகளை நான் கீழ்ப்படைய வேண்டும். ஐ ஹாவ் டு ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப். ட்ரெயினுக்குள்ளே உள்ளே போயிருந்தோன்னே அங்கேயும் உள்ளே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சாப்பாடு எடுத்து போக முடியாது. தெரியும் தானே உங்களுக்கு? நீங்கள் பார்த்தா சாப்பாடு ஃபுல் மீல் அடிக்கிற மாதிரியே பார்க்குறீங்க. உள்ளே சாப்பாடு எடுத்து போக முடியாது, ஸ்பீட் பண்ண முடியாது, துப்ப முடியாது. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும். ஒரு முறை இப்போ எம்ஆர்டி எவ்வளோ பரவாயில்ல, கேடிஎம்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் கேடிஎம்லாம் பாய்ப்பேன். அந்த கேடிஎம்லாம் எத்தனை பேர் கேடிஎம்மில் ட்ராவல் பண்ணிங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், உள்ள சாடின் மாதிரி இருக்கும். 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வரும். நிற்போம். உள்ளே அந்த கண்ணாடியில் இப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்ப்பேன், முடியாது, திருப்பி 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வாட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரெயின் வருது, நான் கொஞ்சம் முன்னுக்கு வெயிட் பண்ணுறேன். அப்படி தான் கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவு திறக்குது. திறந்தோடனே பார்த்துனே போக முடியாது, அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பின்னால் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு போல். அவர் தலையில் ஒரு பை வச்சுருக்காரு, கையில் ஒரு பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்த்துட்டு ரெடி ஆகிறார் உள்ளே போகிறதுக்கு. நானும் பார்க்குறேன், உள்ள இடமே இல்லையா, இவர் எப்படி எல்லாமே பார்க்குறோம். அவர் என்ன செய்யறாரு? ஜாமான் கீழே இறக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜாமான் உள்ளே வைக்கிறாரு. சார் நெசமாக உள்ளே போகிறாரான்னு. ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. மூச்சு திணற போய் செத்து போயிடுவோமா அந்த மாதிரி உள்ளே நிற்கிறாங்க. இவர் ஜாமான் உள்ளே வைக்கிறாரு. உள்ளே வச்சுட்டு என்ன செய்கிறாரு? பாதி உடம்பு உள்ளே போயிட்டு பாதி உடம்பு வெளியே இருக்குது. கையை எடுத்து மேலே அப்படி வச்சுக்கிட்டாரு, அந்த கேடிஎம் கையை. ஏன்னா அவர் என்ன நினச்சிருக்காரு, ஊரில் அந்த ட்ரெயின்லாம் வெளியே அப்படி நிற்கலாம்ல, இவர் மேலே அப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு, போஸ் கொடுத்துக்கிட்டு. நானும் பார்க்குறேன். அப்புறம் அங்கே போலீஸ்காரெலாம் அந்த விசில் அடிப்பாங்கள்ல, அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு சொன்னான், மச்சாம்லா இனி வராங்க அப்படின்னு கேட்டான். விசில் அடிச்சு கீழே இறக்கிட்டான். இப்போ பாருங்க, ட்ரெயின்குள்ளே போகிறதுக்கு கூட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம் கடைப்பிடிக்க வேண்டும். அவருடைய இளைப்பாறுதலை அடைய வேண்டும் என்றால் வார்த்தை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் காரிக்குதா யுகம். இந்த யோக்கை பற்றி சில சொல்கிறேன். இது ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுதான் பார்த்துருக்கீங்க தானே? இங்கே பார்க்க முடியாது. மலாக்காவில் போனீங்களா? பார்க்கலாம். மலாக்காவில் இருக்குது. ஸோ இந்த மாட்டை என்ன செய்வாங்க, இது ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை பாய்ப்பாங்க, யோக். ஆனால் அநேக வேளத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்த மாதிரி ஆண்டவர் யுகத்தை நம்ம கேரி பண்ணிக்கிட்டு ஆண்டவர் பின்னால் உட்காந்துருக்காருன்னு யோசிக்கிறோம். இல்லை, இது என்ன குறிக்கிறதுனா, ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரோட கனெக்ட் பண்ணி அவரோட அடிச்சுவடை நம் பின்பற்றும். ஹல்லேலூயா. இதில் முக்கியமான காரியம் நான் என்ன பார்த்தேன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு சில காரியத்தில் வசனம் மூலியமாக நம்மளை உணர்த்துவார். வசனம் மூலியமாக நம்மளை சீர்படுத்துவார். நீங்கள் அநேக நேரத்தில் வசனத்தை எப்படி எடுத்துக்கிறோம்? நமக்கு சாதகமாக எடுத்துக்கிறோம்.
நம்மளுக்கு சாதகமாக என்ன எடுக்கணும் அதை எடுத்துக்கிறோம். இல்லைங்க, வசனம் வந்து நம்மளை சாதகமாக இருக்கக்கூடாது, வசனம் நம்மளை சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வாசிச்சதை கேட்டோம். அவர் வார்த்தை இருப்புக்குள்ள பட்டயமானது, 2-edged sword, ஷார்ப். அப்படின்னா நம்மளோட இதயத்தை வந்து என்ன செய்யுது, ஆப்ரேட் பண்ணுதும். நீங்கள் வந்து ஊசி என்னது மயக்க மருந்து போடாமல் ஆப்ரேஷன் பண்ணால் வலிக்குமா வலிக்காதா? வலிக்காதா? நீங்களாம் ரோபோட்டா? ஊசி போடாமல் நம்மளுக்கு வந்து மயக்க மருந்து போடாமல் ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம வலிக்கும். இதுதான் ஆண்டவர் வார்த்தை நம்மளை சீர்படுத்தும். நம்ம வந்து அப்படியே ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆண்டவர் வார்த்தை இல்லை, ஆண்டவர் வார்த்தை நம்மளை சீர்படுத்துது. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது காரியம். தேவனுடைய வார்த்தை, தேவனை சார்ந்து இருப்பது. ஒன்றாவது, நம் முழு இதயத்தோடு தேவனை வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வித் ஃபுல் ஹார்ட் God control us. ரெண்டாவது காரியம், அவருடைய அடிச்சுவடை, ஓகே, அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:30 என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு அவரோட என்ன சொல்லுங்க, யுகம், லுகம் இல்லைங்க, தமிழ் கிளாஸ்க்கு என்னது நுகம். ஓகே, நுகம் வந்து என்னவா இருக்கு, லெகுவா இருக்கா, மெதுவா. அப்புறம் என் சுமை வந்து இலகுவாயும். இப்போ பாருங்க, இது எனக்கு புரிய மாட்டுது. எப்படி ஆண்டவரே? ஏன்னா வேதத்தில் போட்டிருக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு, உபத்திரம் இருக்கு. சில நேரத்தில் இந்த ஊழியெல்லாம் செய்யும் போது என்ன நடக்கும், டபுளாக உபத்திரம் வரும். இப்போ தான் ஊழிய பாதையில் வைக்கும் போதெல்லாம் பயங்கரமாக சுனாமி அடிக்கும், தண்ணியெல்லாம் பயங்கர அமைதியாக தான் இருக்கும். ஆண்டவரே உமக்காக சேர்ந்து சொல்லிட்டு சுனாமி அடிக்கும் பயங்கரமாக. வித்தியாசமாக பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அப்போ தான் பார்த்தா பயங்கரமாக டபுளாக அடிக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட நுகம் வந்து ஈஸி, ரொம்ப லைட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு புரிய மாட்டுது, எப்படி ஆண்டவர் இதில் ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு பிக்சரை காட்டினார். அதை சொன்னேன்ல, அந்த யோக், அந்த ஃபோட்டோவை காட்டுங்க போவோம். ஒரு சைட்டு வந்து ஆண்டவர், இன்னொரு சைட்டு நீங்கள். இந்த ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த பலமான மாடை வந்து ஒரு சைடில் வச்சுருவாங்க. பலமான மாடு இதுதான் வந்து எல்லா சுமையும் தூக்கும். அது பக்கத்தில் வந்து இந்த யங்கான காஃப் இருக்குல்ல, காஃப் கூட இல்லை, யங் கவுல, அது அவ்வளோ சுமை தூக்காது. ஆனால் ஏன் அதை ஒன்றா வைப்பாங்களா, ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. அதே போல் நம் தேவனோட கனெக்ட் பண்ணும் போது நம்மளோட சுமை எல்லா சுமையும் யார்கிட்ட இருக்கு, அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. when you connect with God, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நம்மளை உபத்திருவோம், எல்லா சுமையும் அவர் எடுத்துக்கிறாரு. அவர் அந்த சுமையை எடுத்துக்கிறாரு. நம்ம அந்த பாதையில் போகிறோமா, we are going in that bad days, அந்த உபத்திரல மத்தியில் போவோம், கடந்து போவோம். ஆனால் கூடவே யார் இருக்காரு, நம் தேவன் இருக்கார். ஹல்லேலூயா. அவர் அந்த சுமையை ஏற்றுக்கொள்வார். இதுக்கு கனெக்டடான வசனம் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:19. என்னோட சுமையை அவர் ஏற்றுக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 2 Corinthians 12:19. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோமோ என்று. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், கிருபை உமக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். கிருபை, இது என்ன கிருபை? நம்ம சொந்த தாளத்தில், சொந்த பலத்தால் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனோட கிருபையை நம்ம வந்து மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கஷ்டமான நேரத்தில் இருக்கோம், தேவனை நினைக்கிறோம். ஆனால் உயரத்தில் இருக்கும்போது தேவனை நினைக்கிறோமா? ஒரு முறை இந்த SPM டைமில் வந்து இந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து லெவல் 5 இருக்காங்க.
எஸ்பிஎம் ஓடிட்டுருக்கு. கீழே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. அந்த லெவல் 5ல் 5வது மாடியில் வந்து சில அழுக்குங்களாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு மேலேருந்து கூப்பிட்டா சத்தமாக கூப்பிடணும், பிள்ளைங்களாம் பரிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களே சத்தமாக கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி இவங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு யோசனை வந்துச்சு. என்ன செய்கிறாங்க, பாக்கெட்லேருந்து ஒரு வழி தூக்கி போடுறாங்க. இப்படி போட்டால் அந்த கீழே ஒர்க்கர் வந்து எங்கேருந்தா வருதுன்னு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. கீழே விழுந்தோன்னு இந்த ஒர்க்கர் என்ன செய்கிறாங்க, ஒரு வழின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டுக்கு பார்க்குறாங்க, ரைட்டுக்கு பார்க்குறாங்க, லபாக்குன்னு எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு திருப்பி கூட்டியது. இப்போ இந்த ஹெட் மிஸ்டர் என்னடா இவன் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் பெரிய தொகையாக போகணும்னு சொல்லிட்டு 5 வழியை போட்டாங்க. 5 வழியும் போட்டோன்னே அப்படியே விழுந்தோன்னே 5 வழியும் சொல்லிட்டோன்னே திருப்பி லெஃப்ட்டுக்கு பார்க்குறாரு, ரைட்டுக்கு பார்த்து டக்குன்னு எடுத்து உள்ளே போச்சுட்டு திருப்பி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன இவன் அப்படி சொல்லிட்டு சரி ஒரு பெரிய தொகையாக கொடுப்போம்னு சொல்லிட்டு 50 வழி எடுத்து போடுறாங்க. இப்போயாச்சும் மேலே பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கீழே விழுந்தோன்னே என்ன செய்கிறாரு, 100 வாட்டி லெஃப்ட்டுக்கு ரைட்டு மட்டும் தான் பார்க்குறாரு. சும்மா யாரும் இல்லை சொல்லிட்டு மேலே பார்க்கவே இல்லை, திருப்பி எடுத்து திருப்பி பாக்கெட்டில் வச்சுட்டாரு. இந்த ஹெட் மிஸ்டருக்கு சரியான கோவம் வந்துருச்சு. கீழே வந்து ஒரு கல் எடுத்தாங்க, கல் எடுத்து ஒரே தலையில் போட்டாங்க. டக்குன்னு இவர் மேலே பார்த்தாரு, யாரா என் தலையை அடிக்கிறாரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்போது நம்ம என்ன மேலே பார்க்கறது இல்லை, எல்லாம் கிடைக்கும் போது என்ன செய்கிறோம் மேலே பார்க்கறது இல்லை. தலையில் ஏதாவது கல் விழுவும் போது ஆண்டவரே எங்கே இருக்கீங்கன்னு தேடுறோம். எல்லா நேரத்திலையும் தேவனை சார்ந்து இருக்க வேணும், தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, சிங்கத்தை நான் அடிச்சிட்டேன், கரடியை அடிச்சு, சிங்கெல்லாம் நான் அடிச்சுட்டு சுயமாக தான் அடிச்சுன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு, சிங்கத்தின் கைகளிலிருந்து கரடியின் கைகளிலிருந்து தப்புவித்த என் தேவன் இவனை விட இவன்கிட்ட இருந்து என்ன தப்புவிப்பார். அப்போனா எல்லா காரியத்திலும், சின்ன காரியத்திலும் சரி பெரிய காரியத்திலும் சரி, அது தேவனுடைய கிருபை என்று நான் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கிருபைங்க நம்ம உடைந்து போன நேரத்திலெல்லாம் கிருபை தான் தாங்குகிறது. ஹல்லேலூயா. 3 காரியம் தேவனை சார்ந்து இருப்பது, 3 காரியம்தான். 1வது நாம் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது காரியம் நம் இதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்போதான் தேவனை நாம் கனெக்ட் பண்ண முடியும், தேவன் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு விளங்க முடியும். தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்தில் இல்லைன்னா தேவனை நம்ம வாழ்க்கையில் நம்ம திட்டத்தில் என்ன செய்ய போகிறாருன்னு நம்மளுக்கு வந்து விளங்க கொள்ள முடியாது, ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லை. 3வது காரியம் எல்லாம் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். டிசம்பர் மாதம் 2021 ஆண்டவர் எனக்கும் பிள்ளைக்கு எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு gift கொடுத்தாரு. சார்ல்ஸ் செக் பண்ணும்போது ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு அதுலேருந்து ஒரே சந்தோஷம். டெய்லி மனைவியோட வயிற்றுக்கிட்ட போயிட்டு பேசுவேன், பாட்டு தட்டி வைப்பேன், மியூசிக்கை வைப்பேன், டெய்லி பேசுவேன். அப்போவே பேர் வச்சுட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்தது. 31 ஆகஸ்ட் 2022 அவர் பிறந்தார். அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. தொப்புள் கொடி வந்து அவரோட கழுத்தில் மாட்டி ஸோ ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி பிறந்தோடனே அவருக்கு வந்து மஞ்சளில் அப்படியே அதில் இருந்தார். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபியூ டேஸ் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 1 வாரமாச்சு, 1 வீக்கில் அப்படியே அதில் தான் இருக்கார். அப்புறம் டாக்டர் சொன்னார் நம்ம திருப்பியும் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணோம். 1 வாரம் தாண்டி 2வது வாரமாக ஆச்சு, ஸ்டில் அதிலேயே தான் இருக்கார். அப்போ டாக்டர் சொன்னார் இட் மஸ்ட் பி சம்திங். ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, ரத்தம் எடுத்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது வந்து தைராய்டு இருக்குது, அவருக்கு வந்து தைராய்டு இருக்குது. ஸோ மூளை வளர்ச்சியில் பாதிக்கப்படும், அவர் வந்து இப்போவே மருந்து எடுத்து ஆகணும். பாலில் வந்து என்ன செய்யணும், அந்த மருந்தை கரைச்சி பாலில் இப்போயே கொடுத்துணும், லைஃப் லாங்காக இதை எடுத்து தான் ஆகணும். நம்ம 2nd ஒப்பீனியன் 3rd ஒப்பீனியன் சொல்லிட்டு நிறைய டாக்டர் போய் செக் பண்ணோம். கடைசியாக அவங்க எங்கே பிறந்தாரோ அந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அவங்ககிட்டயே கேட்டோம்.
அவங்களும் அதான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு மருந்து வந்து இல்லை, நீங்கள் வந்து இதுதான் எடுத்துகிட்டு இருக்கணும், அதான் பெஸ்ட்டாக இது உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக் பண்ணுறது வந்து புத்ராஜயா, நீங்கள் தான் அங்கே தான் போகணும், ஹாஸ்பிட்டல் புத்ராஜயா ஹாஸ்பிட்டல் தான் போகணும், ஏன்னா அவங்கக்கிட்ட தான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போகாதீங்க, அங்கே தான் போகணும் அப்படின்னு. சரி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், நான் லெட்டர் எழுதிடுறேன், லெட்டர் எழுதி நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு. ஸோ என் ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் போனேன். என் ஃபேமிலி டாக்டர் சொன்னார், சரி நீங்கள் என்ன செய்யுங்க, கடைசியாக ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 2 வீக்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு கடைசியாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அப்படியே அது இருந்துச்சுன்னா தென் எஸ் அங்கே தான் பெஸ்ட்டு, நீங்கள் அங்கே தான் போகணும், வாழ்க்கை பூரா அந்த மருந்து எடுத்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய மனைவி வந்து கன்ஃபைன்மெண்ட் வந்து மலாக்கா, அவங்க தாயார் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ நான் இங்கே வேலை செஞ்சுருப்பேன், இங்கேருந்து அவங்கள போய் விட்டுட்டு திருப்பி அவங்கள போய் பார்ப்பேன், என் மனைவியும் என்னோடய மகனையும். நான் காலையில் ட்ராவல் பண்ணும்போது அழுவாத நாட்களே இல்லை. காலையில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ நாட்கள் அழுதுகிட்டே போவேன், தனியாக ஆண்டவருக்கு புலம்பிக்கிட்டு இருப்பேன், ஆண்டவரை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க ஆண்டவரை. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணது ஒன்றே ஒன்று தான், நான் ஆண்டவர்கிட்ட என்ன நிறத்தில் என் பிள்ளை வேணும், என்ன கண்ணு கலர் என்ன வேணும், ஆனா பெண்ணாலாம் கேட்கல, சுகமாக பிறக்கணும் தான் கேட்டேன், ஹெல்த்தியான பேபி வேணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை சார்ந்து இருந்தேன். ஹல்லேலூயா, தேவனை மட்டும் சார்ந்து இருந்தேன், வேறு யாரும் சாரல. அழுந்துக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். 2 வாரம் ஆனது, நம்ம எல்லா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். 2 வாரம் சென்று அதே மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம். எந்த மெடிக்கல் டெஸ்ட் என் மகன் தைராய்டு ப்ராப்ளம், வாழ்க்கை பூரா மருந்து எடுக்கணும்னு சொன்னாங்களோ அதே மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவங்க ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். 2 வீக்ஸ். என் தேவன் உயிருள்ள தேவன், அவர் கிருபையை சார்ந்து இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது சத்த நம்ம சுயமாக எல்லா காரியத்தையும் செய்வோம். நம்ம சொன்ன மாதிரி சுயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன், ஆனால் எங்கள் அப்பா ப்ராஜெக்ட் மாதிரி வராது. அதே போல் நீங்கள் தேவனை சார்ந்து இருந்தால் நீங்கள் நினைக்கிறத விட மேலான காரியத்தை அவர் செய்வார். உன் நினைவுகள் என் நினைவுகளிலிருந்து சொன்ன தேவன் மேலான காரியத்தை அவர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். வாங்க நாம் எழுந்தவனமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா. நன்றி இயேசு சுவாமி. ஓ எஸ் ஜீசஸ், ஓ நன்றி நன்றி. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் சொல்லுவோமா, என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை. ஓ எஸ் ஜீசஸ், கிருபைதான் என்னை உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஓ எஸ் ஜீசஸ், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல. எஸ் ஜீசஸ் சொல்லுவோமா, கிருபையே கிருபையே மாறாத
நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான். Yes, Jesus. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. அல்லேலூயா. நம்மை சூழ்ந்து கொண்டா. சோர்ந்து போன Yes, Jesus. அல்லேலூயா. என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தையை கேட்ட பிரகாரம் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு நீர் சொன்னீர். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் உண்மையே நம்பி இருக்க வேண்டும் என்று நீர் பேசியிருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது என்று நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே இளைப்பாற எங்கள் உள்ளத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் இந்த வாரம் முழுவதும் நடத்துவீராக. நாங்கள் எங்கள் சுயமாய் வாழாதபடி உம்மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து உம்மை சார்ந்திருந்து நாங்கள் வாழ, நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கரம் ஒவ்வொருவர் மேலே தங்கி இருப்பதாக. வேலைக்கு போகிற அத்தனை பேரு அவருக்கு நல்ல பலத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையாலே அவர்களை வழிநடத்துவீராக. செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கையெடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையும் செழிப்பாய் மாறுவதாக. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமக்குள்ளே உண்மையாய் உத்தமமாய் வாழத்தக்க நீ கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஒரு மனமாக கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட்டம் முடிந்தது. ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு நீங்கள் செல்லலாம். ஜெபம் வேண்டும் என்றால் நீங்கள் முன்னுக்கு வரலாம், உங்களுக்காக ஜெபிக்கப்படும்.